அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்று திரு அவையின் இரு பெரும் தூண்களாக போற்றப்படுகின்ற புனித பேதுரு, புனித பவுல் இவர்களின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் வெவ்வேறு பாதைகளிலே பயணித்தவர்கள். ஒருவர் இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்டவர். கலிலேயா கடலோரம் மீன்பிடித்து கொண்டிருந்த சீமோனை இயேசு வா என்று அழைக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின் செல்லுகின்றார். இன்னொருவர் இயேசுவின் சீடர்களை அழித்துவிட வேண்டும் என்று பயணப்பட்டு வருகின்றார். அவரை இயேசு வழியிலே தடுத்து ஆட்கொள்கின்றார். இந்த சந்திப்புகளுக்கு பின்னால் இயேசுவை சந்தித்த இந்த நொடிப்பொழுது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றது. இனி எல்லாம் இயேசு என்று ஆகிவிடுகின்றது. யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற அருமையான அந்த ஒரு உண்மையை நான் பேதுருவிலே பார்க்கின்றோம். இனி கிறிஸ்துதான் எனக்கு எல்லாம், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக நான் அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று பவுல் அந்த அருமையான உண்மையை நமக்கு சொல்லித் தருகின்றார். பவுல், பேதுரு இவர்கள் இருவருமே நம்முடைய விசுவாசத்தின் இரு பெரும் தூண்களாக இருக்கின்றார்கள். இனி இவருடைய விழாவிலே, இவருடைய வாழ்க்கையிலே, இவருடைய பணியிலே, இவருடைய தலைமை அணுகுமுறைகளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்கின்றோம். உள்ளபடியே இவர்கள் சந்தித்த தருணங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாம் உற்று நோக்குவது நலமாக இருக்கும். பேதுருவும் பவுலும் ஒரு 5 முறையாவது சந்தித்ததாக குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டிலே நாம் இதை பார்க்கின்றோம். முதலாக இந்த சந்திப்பை பற்றி பவுல் எழுதுகின்றார். கலாத்தியருக்கு எழுதிய முதல் அதிகாரம் 18 முதல் 19 வரையிலான இந்த சொற்றொடரிலே பவுல் சொல்லுகின்றார். இயேசுவை சந்தித்த அந்த அனுபவத்திற்கு பின்னால் அவர் 3 ஆண்டுகள் அரேபியாவிலே வாழ்கின்றார். அதற்கு பின்னர் பேதுருவை சந்திக்க சொல்லுகின்றார். பேதுருவை சந்தித்து அவரோடு 15 நாட்கள் தங்கியதாக அவர் எழுதுகின்றார். எனவே பேதுருவும் பவுலும் முதலாக எருசலேமிலே சந்திக்கின்றார்கள். பேதுருவை சந்திக்க பவுல் செல்லுகின்றார் என்றாலே பேதுருவின் அந்த தலைமையை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று கூட நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பேதுருவை விட ஆற்றல் மிக்க ஒரு போதகராக அவர் பல்வேறு இடங்களிலே போதித்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்த இயேசுவை அவர் சந்தித்தவர். அவரால் திருத்தூது பணிக்காக அழைக்கப்பட்டவர். எனவே அவருக்கும் ஏற்கனவே எருசலேமை மையமாக வைத்து இயங்கிய சீடர் குழுவுக்கும் இடையே முதலாக புரிந்து கொள்ளா தன்மைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் பேதுருவை சந்திக்க வேண்டும் என்று பவுல் வந்து சந்திக்கின்றார். எனவே இங்கு அந்த உறவின் அடித்தளம் இடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். 2வது முறை இவர்கள் சந்தித்த அந்த இடம் மீண்டும் எருசலேம் தான். எருசலேமிலே பஞ்சம் நிலவுகின்றது. மக்கள் வாடுகின்றார்கள். இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்தியோக்கியாவில் உள்ள கடவுளின் திருச்சபை நிவாரணப் பொருட்கள் எல்லாம் சேகரித்து அனுப்பி வைக்கின்றார்கள். யார் வழியாக என்றால் பர்னபா, பவுல் இவர்கள் வழியாக அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த உதவி பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பர்னபாவும் பவுலும் எருசலேமுக்கு வருகின்றார்கள். இத்தருணத்திலும் பவுலும் பேதுருவும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இங்கு துன்பத்தில் துயர் துடைக்கின்ற ஒரு சபையாக இவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 3வதாக இவர்களுடைய சந்திப்பு எருசலேமிலே மீண்டும் நடக்கின்றது. அப்பொழுது திருச்சங்கம் கூடுகின்றது. கிபி 50ஆம் ஆண்டிலே எருசலேம் சங்கம் கூடுகின்றது. இந்த சங்கத்திலே அவர்கள் விவாதிக்கின்ற கருப்பொருள் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் யூதர்களைப் போல விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா என்பது. ஏனென்றால் யூத கிறிஸ்தவர்கள் புற இனத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீங்கள் முதலில் யூதர்களாக மாற வேண்டும், யூதர்களைப் போல நீங்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் பவுல் நிச்சயமாக இது தேவையில்லை என்று சொல்லி வந்தார். இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம் என்று சொல்லி பிரச்சனையை எருசலேமுக்கு கொண்டு வருகின்றார்கள். எருசலேம்
அந்த திருச்சங்கத்தில் பவுலும் பேதுருவும் ஒத்த கருத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த விசுவாசம்தான் மீட்பின் அடிப்படையை தவிர விருத்த சேதனம் அல்ல, யூத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அல்ல என்று உறுதியாக நிற்கின்றார்கள். பேதுருவும் பவுலும் இந்த இடத்திலே ஒரே பார்வையுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இனி 4வது நடக்கின்ற அந்த சந்திப்பு தான் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த சந்திப்பு அந்தியோக்கியாவில் நடக்கின்றது. அந்தியோக்கியாவிலே பேதுரு செல்லுகின்றார். அங்கு பவுல் ஏற்கனவே இருக்கின்றார், பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். பேதுருவுக்கு புறையின மக்களோடு பழகுவதில், அவர்களோடு உணவு உண்பதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே புறையின மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர். கொர்நேலியு என்ற நூற்றுவர் தலைவனுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, புறவினத்தை சார்ந்தவர், இவர்தான் திருமுழுக்கு கொடுக்கின்றார். எனவே புறவினத்தார் மத்தியிலும் தூய ஆவி செயல்படுகின்றார் என்பதற்கு சான்று பகர்ந்தவர். எனவே அவருக்கு புறையின கிறிஸ்தவர்களோடு பழகுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உணவு அருந்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படித்தான் இருந்தது. ஆனால் திடீரென எருசலேமிலிருந்து வந்த ஆட்கள், யாக்கோபின் ஆட்கள் என்று சொல்லப்படுகின்றது. எருசலேமின் ஆயராக யாக்கோபு இருக்கின்றார், ஆண்டவருடைய சகோதரர். அவருடைய ஆட்கள், அவர்கள் யூதர்கள். அவருடைய ஆட்கள் நாம் யூதர்களாக இருக்க வேண்டும், யூத மரபுபடி நாம் வாழ வேண்டும். யூதர்கள் பிற இன மக்களோடு எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் இருந்தவர்கள். எனவே அவர்களோடு பேதுரு உணவு அருந்துவதை விரும்பவில்லை. எனவே அவர்களுக்கு இடைஞ்சலாக, அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இவர் பிற இன கிறிஸ்தவர்களை தவிர்க்கின்றார். இதை பார்த்து பவுலுக்கு கோபம் வருகின்றது. வெளிப்படையாக பேதுருவை பவுல் கண்டிக்கின்றார். பேதுரு, இயேசுவால் நீ பாறையாக இருக்கின்றாய், இந்த பாறையின் மீதுதான் நான் என் திரு அவையை கட்டுகின்றேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இது பவுலுக்கு நிச்சயமாக தெரியும். இருப்பினும் தவறு செய்வது பேதுருவாக இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமை தனக்கு இருப்பதாக அவர் உணர்கின்றார். எனவே அங்கு மோதல் வருகின்றது, வாக்குவாதம் வருகின்றது. 5வதாக அவர்களுடைய இறுதி சந்திப்பு ரோமில் நடக்கின்றது. அவர்கள் ரோமில் சந்தித்து கொண்டார்கள் என்பதற்கான தடயங்கள் புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த யுசேபியஸ், கிளமெண்ட் போன்ற புனிதர்கள் எழுதிய எழுத்துக்களிலிருந்து நமக்கு தெரியும். இந்த 2 புனிதர்களும் தங்களுடைய இறுதி நாட்களில் ரோமையில் இருக்கின்றார்கள், நற்செய்தியை பறைசாட்டுகின்றார்கள். 60களிலே நீரோ மன்னனால் கொலை செய்யப்படுகின்றார்கள். இப்படி இவருடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே இருந்த ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்றோம். இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்று பார்த்தால் 4 விடயங்களை நாம் சொல்ல முடியும். புனித பேதுரு, புனித பவுல் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம், மோதல்கள், கருத்து மோதல்கள் நம்மை திடப்படுத்தும், நம்மை உறுதிப்படுத்தும், நம்மை புனிதப்படுத்தும். இங்கே தவறு செய்கின்றவர் யாராக இருந்தாலும், தலைவராக இருந்தாலும், அந்த தவற்றை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு நமக்கு இருப்பதை பவுலில் நாம் பார்க்கின்றோம். எனவே பவுல் முகத்தாட்சியனத்திற்கு இடம் கொடுக்கவில்லை, உண்மையை சொல்லுகின்றார். பேதுருவை முகத்துக்கு முகமாக எதிர்க்கின்றார். நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லுகின்றார். எனவே கருத்து மோதல்கள் திரு அவையிலே வரவேற்கப்பட வேண்டும். ஏனென்றால் எங்கு கருத்து மோதல் இருக்கின்றதோ அங்குதான் தெளிவு பிறக்கும். எல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பாணி சரியான பாணியாக இருக்க முடியாது. 2வதாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் அதிகாரத்திலும் தாழ்மை. பவுல் தன்னை எதிர்க்கின்றார். இதை பேதுரு எப்படி கையாளுகின்றார்? பவுல் உண்மையிலேயே நேற்று வந்தவர், இயேசுவை சந்திக்காத ஒரு மனிதர். பேதுரு முதன்மையானவர். நான் பெரியவன் என்று அவர் எங்கேயுமே காட்டிக்கொள்ளவில்லை. பேதுரு தான் செய்வது நியாயம் என்று சொல்லவில்லை, தனது தவற்றை நியாயப்படுத்தவில்லை. பவுல் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதுபோல எருசலேம் திருச்சங்கத்திலும் தான் தலைவர் என்று காட்டிக்கொள்வதில் எந்த ஆர்வமும் அவருக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த திருச்சங்கத்திலே பேதுரு பேசுகின்றார். பேதுரு பேசிய பின் அங்கு இறுதியாக பேசுவது யாக்கோபு, ஆண்டவரின் சகோதரர். அவர்தான் பேசுகின்றார். முடிவை சொல்லுவதெல்லாம் அவர்தான். பேதுரு அமைதியாக இருக்கின்றார். தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அவர் அமைதியாகத்தான் இருக்கின்றார்.
எனவே நான் பெரியவன், நான் சொல்லிவிட்டேன், அதற்கு மேல் என்ன? இந்த பாணிகள் எல்லாம் இன்று நம் தலைவர்களிடம் இருக்கின்றது. நாம் பேசியாச்சு, அதுக்கு மேலே நீ என்ன பேசுகிற? இந்த பாணிகள் எல்லாம் பேதுருவிடம் இல்லை. இன்றைக்கு தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற தலைமைகள் இருக்கின்ற ஒரு சூழலிலே பேதுரு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் உயர்ந்து நிற்கின்றார். தவத்தை பவுல் சுட்டி காட்டினாலும் அதற்கான துணிச்சல் பவுலிடம் இருந்ததால் அவரை நாம் பாராட்டுவது போல அந்த தவற்றை ஏற்றுக்கொண்டு நானும் தவறு செய்வேன், ஏற்கனவே தவறு செய்தவன் தான் என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை. எனவே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு எந்த அளவுக்கு தாழ்ச்சி இருக்கின்றது பாருங்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்று கூட திரு அவையில் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது என்பது போல நடக்கின்றவர்கள், ஏன் அதை சொல்லுகின்றவர்கள், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று ஆணித்தரமாக பேசுகின்ற பலர் மத்தியிலே என்ன அதிகாரம்? வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் எல்லாம் நமது பெருமையை பறைசாற்றுவதற்காக அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு பாணியை நாம் பேதுருவிலே பார்க்க முடிகின்றது. நாம் கற்றுக்கொள்கின்ற மூன்றாவது பாடம் பணி வாழ்வின் பன்மைத்தன்மை. புறையின மக்களுக்காக பவுலும் யூத மக்களுக்காக பேதுருவும் என இரு வேறு பாணிகளிலே பயணப்படுகின்றார்கள், நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். எனவேதான் நற்செய்திகளிலும் கூட மத்தேயு எழுதும்போது அது யூத சூழலிலே அவர் எழுதுகின்றார். லூக்கா எழுதும்போது அது வேறு ஒரு சூழல். இனி யோவான் நற்செய்தி வருகின்ற பொழுது அதன் பாணியே முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. எனவே சூழலுக்கு ஏற்ற செய்திகள், அடிப்படையான செய்தி ஒன்றுதான், ஆனால் அது சொல்லப்படுகின்ற விதம், அது கொண்டாடப்படுகின்ற விதம் வேறுபட்டிருக்கின்றது. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் இந்த இரு புனிதர்களிலே நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் இறுதியிலே ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவு. பேதுருவும் பவுலும் என்னதான் மோதிக்கொண்டாலும் அவர்களை இணைக்கின்ற ஒரு புள்ளி இருந்தது. அது சிம்பாலிக்கா, அடையாள முறையிலே ரோம் அவர்களை இணைத்தது. ரோமிலே அவர்கள் இணைகின்றார்கள், இயேசுவுக்காக உயிர் துறக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களை இணைக்கின்ற அந்த புள்ளி ரோமையோ அல்லது அங்கு அவர்கள் சந்தித்த அந்த வீரச்சாவோ அல்ல. அவர்களை இணைக்கின்ற புள்ளியாக இருந்தது இயேசு. இயேசு என்ற அந்த ஒற்றை சொல்தான் அவர்களை இணைக்கின்றது. அவர்களை தடுத்தாட்கொண்ட இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கின்றார்கள். உயிரை துச்சமாக கருதி இயேசுவுக்காக இறுதி மட்டும் வாழ்கின்றார்கள். அவர்களிடையே இருந்த பல்வேறு பார்வைகள் வேறுபாட்டின் மத்தியிலும் பல்வேறு பாணிகளின் மத்தியிலும் இயேசு என்ற அந்த ஒற்றை புள்ளியில் அவர்கள் இணைகின்றார்கள். நாமும் இன்று பல்வேறு பார்வை கொண்டவர்களாக, பல்வேறு சூழல்களில் வாழ்கின்றவர்களாக, பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்களாக இருந்தாலும் வழிபாட்டு முறையில், பண்பாட்டு முறையில் பல்வேறு வேறுபாடுகளோடு தான் நாம் வாழ்கின்றோம். நம்மை இணைக்கின்ற ஒரு புள்ளி இயேசு என்ற அந்த புள்ளி. இயேசுவுக்காக உயிர் துறந்த, இயேசுவின் செய்தியை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சென்ற, இயேசுவுக்காக இயேசுவின் செய்தியை வாழ்வாக்கிய பேதுரு, பவுல் இவர்களைப் போல இயேசுவில் சங்கமிப்போம், இந்த உலகை மாற்றுவோம். நன்றி.